பிரதமராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக RSS தலைமையகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். இந்நிலையில் தனது ஓய்வை அறிவிக்கவே பிரதமர் நரேந்திர மோடி RSS தலைமையகத்துக்கு சென்றதாக சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியிருப்பது அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. பிரதமரான பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி ஞாயிறன்று நாக்பூர் பயணத்தின் போது RSS தலைமையகத்திற்கு சென்றார். இந்த பயணத்தின் போது RSS முன்னோடிகளான கேஷவ் பலிராம் ஹெட்கேவர் மற்றும் MS கோல்வாக்கர் ஆகியோருக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். இந்த வருகை RSS மற்றும் பாரதிய ஜனதா இடையே உள்ள வேறுபாடுகளை தீர்க்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவிற்கும் RSSக்கும் இடையே வேறுபாடுகள் இருந்ததாக பேசப்பட்டது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு MP-யான சஞ்சய் ராவத், பிரதமர் மோடி தனது ஓய்வு முடிவை அறிவிக்கவே நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றதாக தெரிவித்தார். सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो RSS मुख्यालय गए. मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं. मोदी जी गए हैं वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूं. अब देखिए दो बातें हैं RSS की जो मेरे समझ में आई है. एक तो मोहन राव भागवत यानी सरसंघ चालक और पूरा संघ परिवार देश के नेतृत्व में बदलाव चाहता है. अब मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है. तो इसलिए मोदी जी वहां गए. मोदी जी जा रहे हैं. மோடிக்கு பின்னர் புதிய பிரதமராக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சஞ்சய் ராவத் கருத்தை முற்றிலும் நிராகரித்திருக்கிறார் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகும் மோடி தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருப்பார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் மோடி தொடர்ந்து பணியாற்றுவார் என்றும் 2029 ஆண்டிலும் மோடியை பிரதமராக பார்க்கவே அனைவரும் விரும்புவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் பட்னாவிஸ். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ்.